என்னம்மா பகல் கனவா? பலிக்கணும்னு நினைக்கிற கனவு. அம்மா, உங்க அப்பா வந்துட்டாரா? இன்னும் இல்லம்மா, டைம் ஆயிட்டே இருக்கு, வரல. கவலைப்படாத, வந்துருவாருமா. அக்கா, எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு. ஏய், இவ்ளோ நேரம் சந்தோஷமா தானே இருந்த, இப்ப என்ன திடீர்னு பயம்? ஒருவேளை அப்பா வரல. எதுவும் நெகட்டிவா திங்க் பண்ண கூடாது. அப்பா கண்டிப்பா வந்துருவாரு. ஓகே? இல்லக்கா, இன்னும் வரலன்றனால தானே பேசிட்டு இருக்கோம். இது பாரு, எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அப்பா கண்டிப்பா வந்துருவாரு. எனக்கும் அந்த பயம் இருக்கு அபி. எங்க வந்துட்டு இருக்காருன்னு கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கலாம் இல்லையா? அம்மா, அவர் எங்க வந்துட்டு இருக்காருன்னு தெரியாது. அக்கா, வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்கலாமே. அவர் கையில மொபைல் இல்ல ஆர்த்தி. மொபைல் இல்ல, காண்டாக்ட் பண்றதுக்கு எந்த வழியும் இல்ல. என்ன பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாரு. இது பாருங்க, ப்ளீஸ் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அவர் கண்டிப்பா வந்துருவாரு. டைம் ஆயிட்டு இருக்குக்கா. வந்துருவாரு ஆனந்தி, சும்மா இரு. அம்மா, நீ கவலைப்படாத, வந்துருவாரு. என்ன எப்பன்னு தான் தெரியல. வந்துருவாருடி. என்ன எல்லாரும் இங்க கும்பலா நின்னுட்டு இருக்கீங்க? அங்க என்ன மனவரையில யாரையும் காணோம்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணும் இல்ல, அப்பா இன்னும் வரல, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன பிரச்சனை அபி? ஒண்ணும் பிரச்சனை இல்ல சித்தி, வந்துருவாரு. அப்படியா? சரி, கீழே வாங்க. மணவர பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அங்க போய் எல்லாரும் உட்காரலாம். வாங்க. சரி வாங்க. மாமா, போலாம். வா வாமா வா. வா. அம்மா, சிரிம்மா, அப்பா வந்துருவாரு. இப்போ ஆன் த வேல இருப்பாரு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன அபி, போலீஸ் வந்திருக்காங்க? ஒண்ணும் இல்லம்மா, நமக்கு ஆதியால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒரு பாதுகாப்புக்காக தான் வர சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. வாங்க வாங்க சார். மேடம், பிரச்சனை எதுவும் இல்லையா? இது வரைக்கும் ஒண்ணும் இல்ல சார். ஆர்த்தி, ஆனந்தி, நீங்க 2 பேரும் கீழே போங்க. போங்க, போங்கம்மா, போங்க. நான் அக்கா கூட்டிட்டு வரேன். கீழே போய் வந்திருக்கிறவங்க கவனிங்க. சரி, வா. அபி, இப்ப எதுக்கு அந்த அம்மா இங்க வந்திருக்கு? தேவையில்லாம பிரச்சனை பண்ண போகுது. நாம எதுவும் பேசிக்க வேண்டாம், பொறுமையா இருப்போம். மேடம், அனாவசியமா இங்க எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது. அப்படி நீங்க பண்ற மாதிரி தெரிஞ்சது, நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும். நான் பிரச்சனை பண்ண வரல இன்ஸ்பெக்டர். இவங்களோட வார்த்தையை நம்பி இங்க இத்தனை பேர் வந்திருக்காங்களே, இவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பி அவங்கவுங்க வேலையை பாருங்க சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். நடக்காத சஷ்டியப்த பூர்த்திக்காக இவங்கெல்லாம் பாவம் ஏன் இங்க வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணணும்? என்னது நடக்காத சசித்த பூர்த்தியா? அப்புறம் எதுக்காகமா இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்காங்க? அவசரப்படாதீங்க, நான் அவனை பிரச்சனை பண்ண வரல. அங்க பாருங்க, அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற நேரம் அவர் பிசினஸ் கவனிக்கலாம்ல. இது பாருங்க, உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா என்கிட்ட பேசுங்க. அதை விட்டுட்டு வந்திருக்கிறவங்கள அவமானப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. இவங்களை நானா அவமானப்படுத்துறேன்? நீதான் அவமானப்படுத்துற. இங்க பாருங்க மேடம், இதுதான் உங்க லிமிட்.
இதுக்கு மேல பேசாதீங்க. நான் லிமிட்டை தாண்டி பேசல. என் புருஷனுக்கு இன்னொருத்தியோட சஷ்டியத்தை பூர்த்தி பண்றேன்னு பத்திரிக்கை அடிச்சு ஊரை முழுக்க கூட்டி மண்டபத்துல உட்கார வச்சிருக்காங்க. நியாயமா பார்த்தா நீங்க இவங்களதான் கேள்வி கேட்கணும். ஆனா நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? ஏமா, கற்பகம்மா தானே அவரோட முதல் சம்சாரம். என்ன சொன்னீங்க? முதல் சம்சாரமா? என் புருஷனுக்கு கல்யாணத்துக்கு முன்னால தொடுப்பு இருந்திருக்கலாம். வேண்டாம், என்ன ப்ளீஸ் வேண்டாம். வாலிப வயசுல சில பேர் இப்படி பண்றது சகஜம்தான். அதுக்காக அவங்களையும் பொண்டாட்டி ஸ்தானத்துக்கு உயர்த்த முடியுமா? ஏமா இப்படி எல்லாம் பேசாத, நான் கழுகி போயிடும். உண்மையை சொன்னா கோவம் பொத்திட்டு வருதா? ஈஸ்வரனுக்கு பொண்டாட்டினா அது நான் மட்டும்தான். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு சாட்சி இருக்கு, ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். சர்டிபிகேட்ட பாக்குறீங்களா? உங்க அம்மாக்கும் அவருக்கு கல்யாணம் நடந்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஏமா, அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது யாரும் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. நாங்க பண்ணிருக்கோமே. சட்டப்படி பார்த்தா நான் தான் அவரோட மனைவி. எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. இந்த சஷ்டியப்த பூர்த்தியும் என்னோட தான் நடக்கணும். சும்மா உரிமை சட்டம்னு சொல்லி பயமுறுத்தாதீங்க. எங்களுக்கும் சட்டம் எல்லாம் தெரியும். எங்க அப்பா இப்ப வந்துருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு என்ன உரிமை இருக்குன்னு தெரிஞ்சிடும். என்ன ஒரு நம்பிக்கை? யாரையும் கேட்காம பத்திரிக்கை அடிச்சு ஊர் முழுக்க கூப்பிட்டா அவர் வந்துருவாரா? உங்க அம்மாவை தொட்ட பாவத்துக்காக 2 வார்த்தை உங்ககிட்ட ஆறுதலா பேசிருப்பாரு. அதுக்காக என்னோட உரிமைய உங்ககிட்ட தாரவாத்து கொடுத்துருவாரா? வார்த்தையை அளந்து பேசுங்க. என்னோட அம்மாவை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். நான் தப்பா ஒண்ணு சொல்லலையே. என் புருஷன் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்காருன்னு புரிய வைக்கிறேன். அவர் நிச்சயமா இந்த சஷ்டியப்த பூர்த்திக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாரு. அவர் சம்மதம் இல்லாமலா இவ்வளவு பெரிய ஏற்பாடு நடந்திருக்கு? பண்ணிருக்கீங்களே. என் புருஷன் இதுக்கு சம்மதிச்சிருந்தா இந்நேரம் அவர் இங்க வந்திருக்கணுமே. ஆனா வரலையே. ஏன்? வருவாரு, வருவாரு, கண்டிப்பா வந்துருவாரு. அப்படி அவர் வரலன்னா அப்ப நீங்க தான் அவரை ஏதாவது பண்ணிருப்பீங்க. ஓ, கடைசியில பழிய என் மேல போட்டு நீ தப்பிச்சலாம் நினைக்கிறியா? இத பாருமா, என் புருஷன் ஹாயா என் வீட்டுல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. என்ன உளற அந்த பொம்பளை? இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்காத. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கலைஞ்சு போயிடுவாங்கன்னு சொன்னாரு. நான் தான் மனசு கேட்காம இங்க ஓடி வந்தேன். யார்கிட்ட இந்த கதையெல்லாம் விடுறீங்க? இதெல்லாம் என்ன நம்ப சொல்றீங்களா? நான் நிச்சயமா இதை நம்ப மாட்டேன். எங்க அப்பா கண்டிப்பா இங்க வருவாரு. வந்துட்டே இருக்காரு, வந்துருவாரு. ஓ, நம்ப மாட்டியா? மாட்டேன். சரி, போன் பண்ணி உன் சந்தேகத்தை எல்லாம் தீக்குறேன். அபி உங்ககிட்ட பேசணுமா? இந்தா பேசு. என்ன நடக்குது? அவ சும்மா கதை விட்டுட்டு இருக்கா. ஹலோ, அபி, அபி, எங்கப்பா இருக்கீங்க? எங்க இருக்கீங்க சொல்லுங்கப்பா. ஆதி வீட்லயே இருக்கீங்க? சொல்லுங்கப்பா. அபி, என்னால வர முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. இங்க பாருங்க, இங்க எவ்வளவோ பேர் உட்கார்ந்துருக்காங்க. நான் இங்க ஊரே கூட்டி வச்சிருக்கேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, நீங்க வரலன்னா எங்களுக்கு ரொம்ப அவமானமா போயிடும். ப்ளீஸ்ப்பா. அம்மா பாருங்க,
பாவமா இருக்காங்க. உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்கப்பா. நாங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம்ப்பா. ப்ளீஸ்ப்பா, ஒரு 10 நிமிஷம், ஜஸ்ட் 10 minutes, ஒரு 10 நிமிஷம்ப்பா. அம்மாக்கு தாலி கட்டினதும் நீங்க உடனே போயிடலாம். வாங்கப்பா. அதுக்கப்புறம் நீங்க எங்க கூட இருக்கணும்ன்ற அவசியமே இல்லப்பா. நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கு. அப்பா, நாங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டோம்ப்பா. இனிமே எங்களால அவமானப்பட முடியாது. நீங்க இங்க வரலன்னா எங்களுக்கு ரொம்ப அவமானமா போயிடும்பா. ப்ளீஸ்ப்பா, வாங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், ஒரு 10 நிமிஷம்ப்பா. உங்களுக்காக நாங்க எத்தனையோ வருஷம் காத்துட்டு இருந்தோம்ப்பா. இப்பதான் நீங்க திரும்பி வந்தீங்க. உங்ககிட்ட நாங்க கேக்குறது 10 நிமிஷம் தான்ப்பா. உங்க பொண்டாட்டி பிள்ளைங்கிற அங்கீகாரத்தை தான்ப்பா கேக்குறோம். அன்னைக்கு கோயில அவ்வளவு தூரம் சொன்னீங்கல்லப்பா, அந்த வார்த்தையை நான் இன்னை வரைக்கும் நம்புறேன். ப்ளீஸ், நீங்க வந்துருவீங்கன்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, எங்க முகத்துல கரிய பூசிடாதீங்கப்பா. இந்த அவமானம் எங்களால தாங்கிக்க முடியாது. பாருங்க, எல்லாரும் எங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இல்லம்மா, அம்மாடி, என்னால இப்ப வர முடியாதும்மா. அப்பா வந்துருங்கப்பா. முடியாதும்மா. அப்பா ப்ளீஸ். அப்பா, அப்பா. அபி, 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 என்னாச்சுமா? அவர் வருவாரா? அபி, போதுமா? உன் சந்தேகம் தீத்து போச்சா? இன்னும் ஏன் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? எல்லாரும் கிளம்புங்க. ஒரு மோசடி கும்பல் ஒரு மோசடி விழாவை நடத்துது. அதுக்கு எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பி வந்துட்டீங்க. என்ன ஏதுன்னு யோசிக்க வேண்டாம்? உங்களுக்கு எல்லாம் மூளை இல்ல? இந்த அபி என்னவோ பெரிய இவன் பில்டர்ஸ் அசோசியேஷனுக்கு பிரசிடென்ட் ஆக்க போறீங்களா? இவ மோசமானவ. இவ குடும்பமே மோசடி குடும்பம். இன்னைக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுல. ஊர்ல யாராவது பெரிய மனுஷன் இருந்தா அவங்கள கூப்பிட்டு சஷ்டியத்தை பூர்த்தி பண்றேன்னு சொல்லி அவரை அப்பான்னு சொல்றது, இந்த அம்மா அவரை புருஷன்னு சொல்றது. இதுக்கு நாக்க புடிங்கிட்டு சாகலாம். இன்னும் என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போங்க. இன்ஸ்பெக்டர், போதுமா? வேற வேலை இருந்தா பாருங்க சார். ஏமா, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? போங்க. அம்மா, அம்மா, நீங்க ஏமா இங்க வந்தீங்க? உன்னாலதான் எதுவுமே முடியலையே, அதான் நானே வந்தேன். அம்மா, நான் எவ்வளவு முயற்சி பண்ணேம்மா. ஆனா நான் முடிச்சிட்டேன். சஷ்டியத்தை பூர்த்தியை நான் நிறுத்திட்டேன். அப்போ உள்ள எதுவும் நடக்கலையா? உங்க அப்பாவே வரல. என்னமா சொல்றீங்க? வரலையா? ஆமா, வரல. எப்படிமா? எப்படி? நான் சொல்றேன். அம்மா, என்னம்மா பண்றது? வேண்டாம், நம்ம எல்லாம் செத்துடலாமா? அக்கா, நம்ம வாழக்கூடாது, நம்ம எல்லாம் போய் செத்துடலாம். வாங்க, நாம எல்லாரும் போய் செத்துடலாம். சாரதா, நாங்க உயிரோட இருக்க கூடாது. சொல்லாதீங்க. எவ்வளவு அவமானம்.
இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த அவமானம் தேவையா? ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னம்மா அது இப்படி எங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டீங்களே, நல்லா ஏம்மா, இருக்குது. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சஷ்டியத்தை பூர்த்தி பண்றதுக்கு ஒரு தகுதி வேணும். நீங்க எல்லாம் போய் தலை இழுத்து இத்தனை வருஷம் கழிச்சு அப்பான்னு சொன்னீங்க, அவசியமா தேவையாது? நல்ல குடும்பம் போங்க. இவ்வளவு நாள் பர்சனல் விஷயமா வச்சிருந்தீங்க, இப்ப இந்த விஷயத்தை ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்களே. ச்சே. ஐ எம் சாரி அபி, வெரி வெரி சாரி.